வணக்கம் NNK சார். வணக்கம் DK சார். என்ன சார் என்ன எப்படி சார் இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன சார் ரிப்பீட் என்ன கேட்குறீங்க? இல்லைங்க, எப்படி இருக்கீங்கன்னு ஒருத்தவங்க கேட்டா எப்படி இருக்கீங்க நம்மளும் கேட்கணும்ல. சார் இப்போ எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். வணக்கம் NNK சார் சொல்கிறேன், நீங்களும் வணக்கம் DK சார் சொல்லிட்டீங்க. எப்படி இருக்கேன்னு கேட்குறேன், நீங்களும் எப்படி இந்த வடிவேல் படத்தில் என்ன பொண்ணை தொட்டியா கைப்பிடிச்சு இழுத்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே, அதை கேட்குறேன். அப்படியே மார்கழி மாசத்து பனி அப்படியே அழகா அப்படியே காத்தோட்டமா வந்துகிட்டு இருக்கோம். அடையாங்க நீங்க வேற என்ன சார் ஆச்சு? ஆமா, இங்க ஆபீஸுக்கு வர்றதுக்குள்ளார மவுண்ட் ரோட்ல 1/4 மணி நேரம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன் கேட்டா ஐயா சாப்பிட போறாருன்னு இருக்காங்க. எந்த ஐயா? MK ஸ்டாலின் ஐயா வந்து ஆபீஸ்ல இருந்து கிளம்புறப்ப இது அண்ணா அறிவாலயத்துல இருந்து கிளம்பி ஒரு 4 தெரு தள்ளி தான் அவர் வீடு. சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பிள்ளைக்கு. 1/2 மணி நேரமா அவர் ஆபீஸ்ல இருந்து எந்திரிச்சு வந்து வண்டியில ஏறுறப்ப கூட இந்த டிராபிக் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா என்ன சொல்ற, இப்பதான் சிஎம் சார் போனா டிராபிக்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம வழிவகை செஞ்சுட்டு போறதா கான்வே போறதா பேசிட்டு இருக்காங்க சார். அதான் நீங்க திமுக காரங்கிறது இதுல இருந்து தெரியுங்களா? அதுக்கு இல்ல சார், நிஜமா நானே பார்த்திருக்கேன். அப்ப நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறதுங்கிறது வெட்ட வெயில்ல, மொட்டை வெயில்ல, அது இந்த மண்டேல அந்த வெயில், ஹெல்மெட் வந்து உள்ளுக்குள்ளார ஃபேன் இல்லாத ஹெல்மெட். நாங்க அந்த அளவுக்குலாம் வசதி கிடையாது. புரியுதுங்களா? ஆமா, இப்படியெல்லாம் முட்டு கொடுத்தீங்கன்னா சீரியஸா சொல்றேன், MK ஸ்டாலின் ஐயாவோட பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவனே ஓட்டு விடாம போயிடுவான். சார் திடீர்னு உங்க தலைவரை பத்தி பேசுவீங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினை பத்தி பேசுறீங்க. எங்க தலைவரை பத்தி பேசுறது என்ன இருக்குங்கிற? நிறைய இருக்கு. என்ன நிறைய இருக்கு? ஏன் சார் தேர்தலில் நிக்க போறாரு, கூட்டணியோட நிக்க போறாரு, இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லாம் பேசுனாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்தது? பிஜேபியில கூட்டணி, காங்கிரஸ்ல கூட்டணி, ஏடிஎம்கேல கூட்டணி, எல்லாம் சொன்னாங்களா இல்லையா? ஆமா. கடைசியில என்ன ஆச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சா? என்ன ஆச்சுன்னா திமுக ஆட்சி தான் சார். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் சார். எது எனக்கு பார்த்தா தெரியல. ஆமா, கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்களா? நான் கமெண்ட்ஸ் பார்க்கவே போக மாட்டேன் சார். அதான் ரொம்ப அறிவாளின்னு தன்னை நினைக்கிறவங்க கமெண்ட்ஸை போய் பாக்குறது இல்ல. ஒருத்தன் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மள ஒருத்தன் வசைப்பாடுகிறான் அப்படின்னா அவன் எப்படி பாடியிருக்கான்னு நம்ம போய் பார்க்கணும். புரியுதுங்களா? பார்க்க முடியாது, கேட்க தானே முடியும். பாடுனா ஹலோ, அவன் எழுதியிருப்பான். ஓ, எழுதுறத பத்தி சொல்றீங்களா? ஆமா, உள்ளார போய் எப்படி எல்லாம் எழுதியிருப்பான் தெரியுமா? வேசி மகனே, விபச்சாரி மகனே, மகனே, இப்படி எல்லாம் எழுதியிருப்பான். ஆனா நம்ம கீழே போய் தேங்க்யூ பத்தினி மகனேன்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருணும். ஓகே. ஆமா, அவங்க பத்தினி மகன் தானே. ஆமா, பத்தினி மகனையே நீங்க திருப்பி திருப்பி 10 தடவை அவன்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவனே டென்ஷன் ஆயிடுவான். ஏன்னா அவங்க அம்மா பத்தினிங்கிறது அவனுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். ஓகே ஓகே. இதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாது சார். பண்றது இல்ல. ஆமா, அந்த பக்கம் போனா தானே நம்ம பண்றதுக்கு, போறதே இல்லையா? அதான் போய் என்ன ஒருத்தன் ஊர் என்ன பேசுது, உலகம் என்ன பேசுன்னு உத்து பாக்குறதே கிடையாது. ஆமா. சரி, உங்களுக்கு என்ன நடந்துச்சு இவ்வளவு ஆதங்கத்தோட பேசுறீங்க? ஹலோ, என்னைய வந்து 200 ரூபா அப்படின்ட்டான். நல்ல வேலை சொல்லிட்டீங்க. எது? யூபிஐ புரியுதா? கூகுள் பேல யூபிஐன்னு இருக்கும்ல. 200 ரூபா நான் வாங்கிட்டு பேசுறேன்னா எது? திமுக காரன்ட்ட நீங்க வாங்கிட்டு பேசுறீங்க? ஆமா. என்னை பார்த்தா அப்படி தெரியுது இல்லையே. இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, 200 ரூபாய்க்கு நாங்க யூபிஐல வாங்குறது மாதிரி இருந்தோம்னா, பேசுறதுக்கு 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா, பேசாதடா அப்படின்னு ஒரு 300 ரூபா கொடுத்தோம்னா நாங்க பேசாம இருப்போம்ல. ஆனா எந்த கம்யூனிட்டி வேலையாவது ஒரு 300 ரூபா கொடுக்குறானா, நீங்க சொல்ற 200 ரூபா கொடுக்குறப்ப ஒரு 200 ரூபாயில 250 ரூபா கொடுக்கலாம்ல. எந்த கம்யூனிட்டி வேலை கொடுக்கலாம்? கேட்கிற கேள்வி சரிதானே? சரிதான். இப்ப நீங்க என்ன வியாபார டீலிங் பேசுற மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையிலே வாங்குறீங்களா? ஆனா ஏங்க நீங்க வேற வாங்குனா, நான் தான் சொல்றேன்னு. இப்ப நான் வாங்குறேன்னு வச்சுங்க, பேசுறதுக்கு வாங்குறேன் அப்படின்னா, பேசாத அப்படின்னு ஒருத்தன் குடுக்கறதுக்கு வருவான்ல. ஆமா. அவன் வரலையே. ஓஹோ, அவன் வரணும்ல. கண்டிப்பா வரணும். அப்ப அந்த மயிலாடுலாம் எங்க இருக்காங்க? நீங்க பேசுறதுக்கு வாங்கணுன்றீங்களா இல்ல பேசாததுக்கு வாங்கணுன்றீங்களா? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தானே சார் லாபம். ஒரு விஷயம், நம்ம பேசுறதுக்கும் வாங்குவோம், பேசாம இருக்கிறதுக்கும் வாங்குவோம். ஆமா, பேசுறவனுக்கு பேசிடுவோம்,
பேசாம இருக்கிற சொன்னோம், பேசாம இருந்துருவோம். ஆக மொத்த உங்களுக்கு தான் வருது கண்டி, என் கல்லா கட்ட மாட்டேங்குது. ஏன்னா டிவிக்கெல்லாம் கல்லா பயங்கரமா கட்டுறீங்க. அதான் பிச்சைக்காரனுக்கு ரயில் ஏறி ஒரு ரூபாயா வசூலிச்சாலும் ஒண்ணும் தராது. ஆனா நீங்க அப்படி இல்ல, பலுக்கா ட்ரேட் மார்க்கெட் பிசினஸ் மாதிரி அப்படி போட்ட ஜோர்ல வச்சிருக்கீங்களே. கார்ல தானே வர்றீங்க, நான் அப்படியா வேகாத வெயில்ல டொரு 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 டொருன்னு தெரியுமா? ஆனா இதெல்லாம் இல்ல. ஆனா நீங்க பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கார்ல வரேன் அப்படின்லாம் சொல்றீங்க, பல்க் அமௌண்ட். ஏங்க ஆபீஸ் கீழ நிக்கிறது உங்க வண்டி தானங்க, அந்த வண்டியில தானங்க நிறைய டைம் உங்களை பாத்துருக்கேன். சார் அது ஏன் கார் இல்ல சார், எம்டி காரு. அவர் வந்தாருன்னா கார் எடுத்து ஓரமா விடுறா அப்படின்னுவாரு, நான் ஓரமா விடுவேன், அவ்வளவுதான். அப்ப நீங்க எம்டி இல்லையா? நான் எம்டி சார், எம்டியே இல்லை. என் வேலைக்கு ஓட வைக்காம இருங்க, அது போதும். உங்க வேலைக்கு ஓட வைக்கிறேன். நான் எம்டின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு சொல்லிருவீங்க. ஓ வெளியில போய் இதை வேற சொல்லி தெரிஞ்சு நிற்கியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணுவாங்க. இந்த பருத்தி வீரன்ல பண்ணுவாங்க பாருங்க, கஞ்சா கருப்புக்கு, அது மாதிரி எனக்கு ஆயிடுது. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, பேச்செல்லாம் பார்த்தா. என்னை பார்த்தா அப்படி தெரியாது சார், என் கூட பழகினாதான் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சிபிஐ விசாரணைக்கு போறாருல? ஆமா. இது முன்னாடி 2 வாட்டி போயிருக்காரு. போன இடமும் தெரியல, வந்த இடமும் தெரியல. போகும்போது இந்த தடவை எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துன்னு போனாரு? இதை விளக்கமா சொல்லணுமா? விளக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஏன் எத்தனை போனோம், எதுக்கு எத்தனை போனோன்ட்டு. எவனோட சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான், புரியுதா? நம்ம கூட சேர்ந்தா கூட கட் பண்ணுங்கிறதுக்காக தான். அந்த கட் பண்றதுக்கு தான் காங்கிரஸ் கட் பண்ணி விட்டோம்ல, ஏடிஎம்கே கட் பண்ணி விட்டோம்ல, பிஜேபி வரைக்கும் கட் பண்ணிட்டோம்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை கட் பண்ணாங்களா இல்ல நீங்க இவங்களை கட் பண்ணீங்களா? ஹலோ, எங்க தலைவர் கத்திரி வச்சிருக்காருன்னா என்ன விஷயம்? அப்புறம் எத்தனை விஷயம் கட் பண்றதுக்கு தான். அப்ப த்ரிஷாவை கட் பண்ணி விட்டுறலாம், ஏன் கட் பண்ணி விட மாட்டேங்கிறாரு? இவங்களெல்லாம் கட் பண்றவர் அவங்களே கட் பண்ணிடலாம், ஏன் கட் பண்ண மாட்டேங்கிறாரு? கத்திரியே அதுதானே. ஓஹோ, ஓ அவங்கள வச்சுதான் இவங்களெல்லாம் கட் பண்றீங்களா? அப்புறம் ஓகே ஓகே ஓகே. ஓ அப்ப இதுக்காக தான் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துன்னு போனாரா? அப்புறம் நான் கூட ஏதோ மிரட்டல் கொடுக்க போறேன், இதுக்கப்புறம் என்ன விசாரணை கூப்பிட்டீங்க இப்படியே சொருவிப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்கு எடுத்துன்னு போனாரோ அப்படின்னு நினைச்சிட்டேன் சார். எங்க தலைமை ஏதாவது ஒரு படத்துல அப்படி ஒரு சீன் பண்ணிருக்காரு? ஆமா, த்ரிஷா கழுத்துல கத்தி வச்சாரு. த்ரிஷா கழுத்துலதான் கத்தி வச்சாரு, அவர் கழுத்துல அவர் வச்சுக்கிட்டாரா? இல்ல இல்ல இல்ல. ஓஹோ, ஹீரோ இல்ல, கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? மத்தவங்க கழுத்துலதான் வைப்பாரு, அவர் கழுத்துல வச்சுக்க மாட்டாரு. புரியல. இல்ல மத்தவங்களதான் அவர் சாவடிப்பாரு, அவர் சாவ மாட்டாருன்ற. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் தான் திமிங்கல பால் குடிச்சு லாங் டைம் வாழ்றதுக்கான வகை செஞ்சு வச்சிருக்காருல. ஆமா. அப்புறம் என்ன? சரி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு உண்மையான விஷயம், புரியுதுங்களா? சின்ன கத்திரி அது, புரியுதா? அது பிளைட்ல கிட்டத்தட்ட நம்ம 1 hour டிராவல் ஆகுற டியூரேஷன் இருக்கு. அந்த சின்னோண்டு கத்திரிய வச்சு மூக்கு உள்ளாரெல்லாம் முடி இருக்கும் தெரியுமா? ஆமா ஆமா. அது ஒரு மாதிரியா நமக்கு டென்ஷனை கிரியேட் பண்றது மாதிரியா இருக்கும். அதை கட் பண்றதுக்காக தான் எங்க தலைவர் வச்சிருந்த அந்த கத்திரிக்கோலை. மயிரை கட் பண்றது வச்சு போனாரு. அப்புறம் வேற என்ன? நீங்க உயிரை கட் பண்றது நினைச்சீங்களா? நான் அதான் அப்படிதான் சார் நினைச்சிட்டேன். அப்படிதான் நினைச்சிட்டேன். அதெல்லாம் எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கிறவன் தான் தப்பா நினைக்கிறான்னா, ஃபாரின்ல இருக்கிற வரைக்கும் தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கான். எங்க தலைவர் உயிரை கட் பண்றதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துட்டு போல, மயிரை கட் பண்றதுக்கு தான் கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனார். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, புரியுதுங்களா? சரி ஓகே. உங்க தலைவர் சிஸ்டர் எடுத்துன்னு போனதுக்கான காரணம் இது. கூட ஆதவர்ஸ்னா சரக்கு எது எடுத்துன்னு போனாரு? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு எப்படிங்க மனச வந்து கேக்குறீங்க சார்? தெளிவுபடுத்தணும் வேண்டியல சார். இதான் இதுக்கு முன்னாடி எதுவுமே மாட்டது இல்லை சார். ஐயோ, இன்டர்நேஷனல் பிளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணி போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்ல. சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்வி? படத்துல பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லுங்க. அங்க உள்ளார நாம தண்ணி அடிக்கிறதுக்கு என்ன சரக்கு வேணும்னு கேட்டு கொடுப்பாங்க. ரம்மு, ஒயினா, பிராந்தியா, விஸ்கியா அப்படின்னு என்ன கேக்குறமோ அது கொடுப்பாங்க. அதே லோக்கல் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்ல அது கிடைக்காது. ஆமா, புரியுதா? ஆனா இவரு போந்து தனி விமானம் தானே. தனி விமானம் எல்லாம் கொடுக்கணும், ஆனா ஏன் மறுக்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நீங்களே எடுத்துன்னு போயிட்டீங்களோ? அப்புறம் ஒரு விஷயம், ஒரு சில இடத்துல நாம கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நம்ம காத்துட்டு இருக்க கூடாது. ஆனா அதை நம்ம பத்திரமா நம்மளே வச்சுக்கணும்.
சரி. ஆனா இவனுங்க என்னமோ உத்தம புத்திரம் மாதிரியும் ம். பிளைட்ல தண்ணி அடிக்க கூடாதுங்கிற சட்டம்லாம் இருக்கிற மாதிரியும் ம். கம்யூனிட்டி பயலுங்க பிளைட்லயே சர்வீஸ் பண்ணுவானுங்க. ம். அதை வாங்கி நம்மள குடிக்க வைப்பானுங்க. ம். இவ்வளவு தூரம் பிளைட்லாம் வச்சு நடத்துறவனுங்க எங்க வளர்ந்துகிட்டவர்? ம். ஐயோ, திமுக கார மாதிரியே பேசுறேன். ம். எங்க ஆதவ அர்ஜுனா, பிரிகேடியர், ம். கேப்டன், ம். கேர்னல், ம். அந்த ரேஞ்ச்ல ஒரு மிலிட்டரி ஆபீசர் அவரு. அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து தேவைப்படும்ல. ம். ஆமா. சரி, சரக்கு அவருக்கா விஜய்க்கா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ம். 1 hour டிராவல்ல கண்டிப்பா அடிச்சே ஆகணுங்கிற புத்தி கிட்டு போய் இருக்கிறாரா எங்க தலைவர்? அப்ப வேற எதுக்கு சரக்கு எடுத்துன்னு போனாரு ஆத்த வச்சுனா? போய் இறங்குற இடத்துல கிடைக்காது, அதுதான் சார் என் கேள்வி. ஏறுற இடத்துல கிடைக்காது. சார் ஏர்போர்ட்டுக்குள்ளாரே விதவிதமா சரக்குலாம் விற்பாங்க தெரியுமா? அதுதான் சார் எங்களுக்கு டவுட். ஆ, ஏன் ஆதவ அர்ஜுனா இங்க இருந்து சரக்கு எடுத்துன்னு போறாரு? அவருக்கு அடிக்கிறதுக்கு எடுத்துன்னு போனாரா இல்ல விஜய்க்கு ஊத்தி கொடுக்கறதுக்கு எடுத்துன்னு போனாரான்னு கேக்குறேன். அவ்வளவு முடோ குடிகாரனா? வேணாம், சித்தரிக்க வேணாம். சார் இதுல நான் சித்தரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆ, எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க மூடி மறைக்கிறதுல ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. உங்க தலைவர் அடிக்கிறதுக்கு அவர் சரக்கு எடுத்துன்னு போனார்னா டீசெண்டா என்ன பண்ணும்? ஒரு வாட்டர் கேன்ல தண்ணியில மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டுருவோம். பாட்டிலோட எடுத்துன்னு போய் மாட்டுவீங்க. அதான் ம். மிராண்டாவுல, பெப்சில, கொக்கோ கோலான்னு மிக்ஸ் பண்ணி எடுத்து போற இந்த கேடுகட்ட புத்தி. ஒரு விஷயம், மிக்சிங்கே பண்ணாம குடிக்கணுங்கிறப்ப எப்படி எடுத்துட்டு போறது? ஓ, ராவா குடிப்பீங்களோ? ராவா குடிப்போமா? ம். உண்மையான ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க. யாரும் இல்ல, சொல்லுங்க சார். சொல்ல வர்றதுக்குள்ளார யாரும் இல்ல யாரும் இல்ல அதான் தெரியுதே. ம். ஆமா, சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு போனா வழியில பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க. ம். நீ போக வேணாம்னு அவனுங்களே கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஓ. புரியுதுங்களா? போக கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பிளான் நடத்துனது. ஆனா இந்த ஏர்போர்ட்ல இருக்கிறவனுங்க அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஏர்போர்ட்ல இருக்கிறவங்களும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க தான். சிபிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க தான். எப்படி உங்களுக்கு ஃபேவரா பண்ணுவாங்க? நீங்க சிபிஐக்கு போக கூடாது கட்டடிக்கணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பிளான் போட்டு எடுத்துன்னு போனீங்க. ஆனா அங்க தோத்து போயிட்டீங்க. எங்க தலைவர் கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டாரு, இவரு சரக்கு எடுத்துக்கிட்டாரு. ம். 2 பேர்த்தையும் வீட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்கன்னு பார்த்தா ம். அதை 2ஐயும் பிடிக்கி வச்சுட்டு ம். இவங்க அனுப்பிச்சிட்டாங்க. உங்களை உள்ள இழுக்கணுன்றது தானே சார் அவங்க நோக்கம். நீங்க என்ன டிராமா போட்டாலும் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள வரணும், அவ்வளவுதான். ஏங்க நடந்தது இங்கங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க திமுக தானே இது எல்லாத்துக்கும் சரி. உடனே அங்க இருக்கிற சிபிஐ ஆட்கள் தான் அப்படின்னு பேச்சடியில போடுறீங்க பாத்தீங்களா சார்? ஆ, ஏர்போர்ட்ல இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே, ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா ஃபோர்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் உள்ளது. அங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? அதான் ம். சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ம். எல்லா இடத்துலயும் ஹிந்தி பேசுறவன் தான் இருக்கான். ம். எங்கேயாவது தமிழ் பேசுற ஒரு நாய் இருக்கா தமிழ்? சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஹிந்தி தானே சார், அவங்க அப்படிதானே சார் திணிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு தமிழ் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முன்னாடியெல்லாம் ம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால தமிழ் தானே வேலை பார்த்தான். ஏன் இது சொல்லிடுங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல சொல்லுங்க. அது ஏன் 20 வருஷம் 30 வருஷம் சொல்றீங்க? ஆ, பாஜக ஆளாத வரைக்கும் ஆ. தமிழர்கள் தான் அங்க இருந்தாங்க. பாஜக எப்போ வந்துச்சு அங்க ஃபுல்லா ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. அப்ப ம். இதெல்லாம் யார் சரி? யார் சதி? பாஜக சதின்னு ஹலோ, சொல்லுங்க திமுக காரன் சார். அங்கேயே திமுக அது சார். தமிழ்நாட்டுல இடம் கொடுக்கறது யாருங்க? ம். ஏங்க உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், ம். வாங்க அப்படின்னு உள்ளார கூப்பிட்டாதானங்க நான் உங்க வீட்டுக்கு வர முடியும். ஆமா. நீங்க தெருவுலயே ஒரு நாயை வச்சு அந்த நாயை வச்சு விரட்டி விட்டீங்கன்னா ம். போயிருவோம்ல. அது மாதிரி செஞ்சிருக்கணுமா இல்லையா? அது போல பாஜகவையும் டிவிக்கையும் செய்யணும்ன்றீங்க. ஹலோ, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குற இந்திக்காரனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, புரியல? நான் டிவிக்கையும் சேர்த்து சொல்றீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா அவங்க 2 பேரும் கூட்டு வைக்க போறாங்கல்ல, அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு, அதை கேட்டேன். கூட்டு வைக்க போறாங்களா? நல்ல சாப்பாடு பிரமாதமா இருக்குமா, கூட்டு பொரியலோட வச்சு. வரீங்களா, போய் சாப்பிடுவோம்? சார் அந்த கூட்டு பொரியல் இல்ல சார், ஆ. தேர்தல் கூட்டணி. எவன் சொன்னான்? சொல்லிட்டு இருக்காங்களே, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிவாயிருச்சாமே. விஜய் வந்து பாஜக கூட போய் சேர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவாயிருச்சாமே. அதுக்கு பேசாம ம். எங்க தலைவன் இப்பவே குழிய தோண்டி உள்ளார இறங்கி படுத்துக்கிட்டு மண்ணை அவரே மூடிக்கலாம். ம். ஓ, அப்ப அது நடக்குமோ? அது நடக்குமோவா? பின்ன அவர் தானே கூட்டணி வைக்க போறாரு. சரி, என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க பாஜகல இருந்து? ஒரு விஷயம், எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ம். புரியுதுங்களா? 41 பேர் இல்ல 50 பேர் செத்து போனதுக்கு நீ காரணமே கிடையாது. உன்னைய தூக்கி நாங்க திகார்ல வைக்க மாட்டோம், ம். அப்படியே புழல்லையும் வைக்க மாட்டோம், ம். எங்கேயுமே வைக்க மாட்டோம். உன படம் நடிக்கிறதுக்கு ஃபண்டு கொடுப்போம்.
ஓ, படம் நடிக்கிறதுக்கு அவங்களே ஃபண்ட் கொடுக்குறாங்களா? ஆமா, ஜனநாயகம்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஜனநாயகம்லாம் பயங்கரமா ஆளே, அதாவது ஆல் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் 300 நாள். ஓகே ஓகே. ஆமா, எல்லாமே அது எல்லாத்தையுமே மக்கள் வந்து எல்லாம் பாம்பேல இருக்கிற, டெல்லியில இருக்கிற, நார்த் இந்தியாவுல இருக்கிற அத்தனை இந்திக்காரனையும் கூட்டிட்டு வந்து நம்ம தமிழ் படத்தை பார்க்க வச்சிருவாங்க. ஓ, ஜனநாயகம் படத்தை ஓட வைக்கிறதுக்கு எங்க பாஜக வந்து எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். ஃபண்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா? செட்டில்மெண்ட் ஃபண்ட் எல்லாம்? எல்லாம் செட்டில்மெண்ட் ஃபண்ட் வந்து எங்க பெரிய அன்னைக்கும் உண்டு, சின்ன அன்னைக்கும் உண்டு. எத்தனை கோடி சார்? ஆ? எத்தனை கோடி மொத்தமா? ஒரு விஷயம் தெரியுமா, நார்மலா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 500 கோடி ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இருக்காங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப ஒரு எம்எல்ஏவுக்கே 500 கோடின்னா எங்க தலைவர் சிஎம், அப்ப சிஎம்க்கு எத்தனை கோடி? அப்ப மக்கள் எல்லாம் ஏமாத்துறீங்களோ? மக்களை ஏமாத்துறோமா? கான்பிடண்டா இருங்க, நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோம், மாற்றத்தை தர போறோம் அப்படின்னு சொன்னீங்களே, ஏமாத்த போறீங்களோ மக்களை? ஒரு காலத்துல எங்கேயாவது தமிழ் மக்கள் ஏமாந்துருக்கான்? ஏன் சார்? இது வரைக்கும் எங்கேயாவது ஏமாந்தான்னு ஒருத்தனை சொல்லுங்க. அப்போ 2026 விஜய் நம்பி ஏமாறுவாங்கன்றீங்க? விஜய் நம்பி ஏமாறுவாங்க. ஒரு விஷயம், இந்த உலகத்துல உண்மையா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அது எங்க தலைவர் விஜய் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருமே பிறக்கிற குழந்தை வரைக்கும் பொய் சொல்லிட்டு தான் பிறகுது. எங்க தலைவர் மட்டும்தான் உத்தம புத்திரன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு உங்க தலைவர்? திரிஷா கூட போய் ஊரை சுத்தி நிற்கிறாரு, அவர் உத்தம புத்திரர். அதான், கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். சார், கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சுட்டு ஊர் ஊரா போய் சுத்தின்னு வராரு. இந்த டெல்லிக்கு போகும்போது அந்த அம்மா முன்னாடி போனாங்க, பின்னாடி இவரு போனாரு. விசாரணை முடிச்சுட்டு இவரு முன்னாடி வராரு, அந்த அம்மா இன்னைக்கு காலையில வராங்க. இவரு உத்தம புத்திரரு. ஹலோ, அவங்க டீல் பண்ணது வேற, புரியுதுங்களா? அவங்க போய் ஒரு நாய்க்குட்டி வாங்க போனாங்க, அந்த நாய்க்கு தான் அவங்க போனது. காசு கொடுக்க இவரு போனாரோ? காசு கொடுக்க இவரு போனாரா? நாய்க்குட்டி அவங்க போனா காசு கொடுக்கறதுக்கு பின்னாடி போனாரோ? ஹலோ, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திரிஷா அப்படிங்கிற நடிகை வந்து ஒரு நாய் பிரியர், புரியுதுங்களா? அவங்க நல்ல நாய் எங்க இருந்தாலும், ரொம்ப காஸ்ட்லியான நாய் எங்க இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்குவாங்க. அவங்க ஆக்சுவலா டெல்லிக்கு போனதே வந்து நாய்க்குட்டி வாங்குறதுக்காக தான். ஒரு நாய்க்கு கழுவி விடுறதுக்கு போனாரோ டெல்லிக்கு? ஹலோ, புரியல. இல்ல, த்ரிஷா நாய்க்குட்டி வாங்குறாங்கன்னா நான் அந்த நாய்க்குட்டியை கழுவுறதுக்கு விஜய் போனாரான்னு கேக்குறேன். எங்க தலைவர் என்ன நினைக்கிறீங்க? வேற என்ன சார்? நீங்க சிபிஐ விசாரணைக்கு போறீங்களா, இல்ல அங்க போயிட்டு என்ஜாய் பண்றதுக்கு போறீங்களா எனக்கு தெரியல. ஒரு பக்கம் ஆதவர்ஜனா சரக்கு எடுத்துட்டு வராரு, ஒரு பக்கம் திரிஷா முன்னாடியே போயிடுறாங்க. நீங்க விசாரணைக்கு போறீங்களா, இல்ல அங்க என்ன பண்றதுக்கு போறீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். இந்த சரக்கு எடுத்துட்டு போறது, கழுவி விடுறது, இதெல்லாம் பேசாதீங்க. சட்டசபைக்குள்ளார எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு தான் போறானுங்க, தெரியுமா? நம்ம பைக்ல போறப்ப நிப்பாட்டி மிஷினை வச்சு ஊது ஊதுன்னு கொடுக்குறாங்களே, அதே சட்டசபைக்குள்ளார எம்எல்ஏக்களும் இந்த மினிஸ்டர்களும் போறப்ப வாயில வச்சு ஊது ஊதுன்னு சொன்னானா எவனாவது? ஊத சொன்னா என்ன நடக்கும்? சட்டசபை நடக்காது, தெரியுதா? அது மாதிரி நான் சொல்றது பொய்ன்னு சொல்லுவீங்க. ஆமா, இப்ப நீங்க வந்து நாங்க மது ஒழிச்சிருவோம், மது குடிக்கிறதுனாலதான் பெண்களுக்கு அநீதி நடக்குதுன்னு இப்படி மேடைக்கு ஆதவர்ஜனா பேசுறாரு. ஆனா மது எடுத்துட்டு போய் மாட்டிக்கிறாரு. நீங்க மது ஒழிக்க போறீங்களா? ஹலோ, மது ஒழிப்போம்னா எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அண்டாவில ஊத்தி எல்லாரையும் குடிக்க வச்சுதானே தீர்க்க முடியும். ஓஹோ, அந்த மது ஒழிக்கிறது இல்ல நான் கேக்குறது இல்ல. சுத்தமா மதுவே ஒரு டிராப் கூட தமிழ்நாட்டுல இருக்காமா? எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டோம்னா ஒரு டிராப் இல்லைங்க, ஆமா அரை டிராப் கூட கிடைக்காதுங்க. எல்லாரையும் குடிக்க வச்சிருவாங்க. எல்லாரையும் குடிக்க வச்சுட்டா இங்க மதுவே இருக்காது. அப்புறம் அப்ப சட்டசபையில நீங்க சொன்ன மாதிரி உங்க எம்எல்ஏக்கள் எல்லாமே குடிச்சுதான் வருவீங்க, முதலமைச்சர் முதற்கொண்டு. உங்க முதலமைச்சர். ஹலோ, ஆல்ரெடியே சட்டசபை அப்படிதான் இருக்குதுன்னு சொல்றேன். மிஷின் வச்சு உள்ளார விடுங்க, புரியுதுங்களா? சரி, ஆமா. உடனே அடுத்தவனை குடிகாரன்னு கையை நீட்டி இப்படி சொல்றதுக்கு முன்னால அந்த கையை இப்படி நீட்டி சொல்லி பார்க்கணும், புரியுதுங்களா? அப்ப விஜய் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் போல இருக்கு, அவர் குடிக்கிறார் போல இருக்கு. அதனால தான் மத்தவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாரு. குடிச்சா, ஒரு மனிதன் குடிச்சா என்னங்க தப்பு? அதனால என்ன பிரச்சனை? இப்ப சார், முதல்ல நீங்க நாட்டை திருத்த வரேன், மது ஒழிக்க போறேன் அப்படின்னா நீங்க முதல்ல கிளியரா இருக்கணும், நீங்க கரெக்டா இருக்கணும். நீங்களே கரெக்டா இல்லாத போது நாட்டை எப்படி திருந்துவீங்க? ஹலோ, குடிக்கலாம், எல்லாரும் குடிக்கலாம். ஆமா, குழந்தைங்களுக்கு
கிரேப் வாட்டர்னு ஒரு வாட்டர் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? ஆமா. அது ஒரு விதமான சாராயம் தான். ஓஹோ. புரியுதுங்களா? குழந்தை கொடுத்தோம்னா குழந்தை போதையில தூங்கிரும். அதுதான் கிரேப் வாட்டர். அந்த கிரேப் வாட்டரோட எசன்ஸ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணா நமக்கு சரக்கு. புரியுதுங்களா? பயங்கர கண்டுபிடிப்பு சார். கண்டுபிடிப்பா? ஹலோ, இதெல்லாம் தெரியாதா? எனக்கு தெரியாது சார். அதான் இப்படி எதுவுமே தெரியாம இருக்கிறது, தெரியாம இருந்துகிட்டு அதெல்லாம் வேணாம்னு சொல்றது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, தண்ணி குடிங்க. புரியுதுங்களா? எது குடிக்கிற தண்ணி அதான் புத்தி இல்லாதவங்கள்ட்ட உட்காந்து பேசுறேன். தண்ணி தண்ணி குடிக்கிறதுனா குடிக்கிற தண்ணி தான் சார். வெயில் டைம்ல நிறைய குடிக்க சொல்லுவாங்க. அதுதானே சார் சொல்றீங்க? மோரு, அது கூட தயிர் தயிர் போட்டு லெசியா போட்டு குடிங்க. குடிக்கலாம். சர்பத்து குடிங்க. நல்லது. இளநீ குடிங்க. இதெல்லாம் நல்லது சார், உடம்புக்கு நல்லது இல்ல? ஹலோ, கரெக்டான விஷயம் சொல்றீங்க. எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்? ஓ, நீங்க சரக்கு தண்ணியை குடிக்க சொல்றீங்களா? அப்புறம் சார் அது உடம்புக்கு கெடுதி சார். ஹலோ, அதத்தான் சொல்றேன். அளவா குடிச்சா உடம்புக்கு அது மருந்து. டாக்டரே குடிக்க சொல்றாரு தெரியுமா? ரொம்ப டென்ஷனா இருந்து தூக்கம் வரல அப்படின்னா ஒரே ஒரு 90 போட்டு தூங்குங்க. ஆனா இந்த கம்யூனிட்டி பேர எவனும் 90 போட மாட்டேங்கிறான். 900 போட்டுறாங்க. 900க்கு மேல. ஓஹோ. 2 ஆஃப் 3 ஆஃப்லாம் அடிக்கிறானுங்க. எப்படி தாங்கும்? கண்டிப்பா. சரி, அப்புறம் போய் சேர வேண்டியதானே. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். சிபிஐ விசாரணைக்கு உள்ள போனாரு. வரும்போது ஆளு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஜாலியா வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போனாரு, ரொம்ப சோர்ந்து போய் வந்தாரு. இப்போ 7 மணி நேரம் கதற கதற வச்சு செஞ்சிருக்கிறாங்க. வரும்போது ரொம்ப ஜாலியா, அதுவும் அந்த கேட்ல இருந்து வரும்போதே கார் டாப்ல ஏறி எல்லாருக்கும் ஹாய் பண்ணிட்டு வராரு. என்ன இது? என்ன சொல்ல வராரு? ஒரு விஷயம் தெரியுமா? கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அப்படியா சார்? அந்த மூமெண்ட் தானே அது ஜாலியான வந்தது. அப்புறம் ஓஹோ, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தேகமாவே இருந்தது சார். ஏன்னா 2 தடவை போனார்ல, ரொம்ப சோர்ந்து போயிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல வந்தாரு. ஆனா இந்த தடவை வரும்போது ரொம்ப ஜாலியா ரொம்ப சிரிச்ச முகமா வந்தாரு. கேஸ் டிஸ்மிஸ் ஆனதுனால தானோ? அப்ப பாஜக கூட கூட்டணி போறாரா? பாஜக கூட கூட்டணி எல்லாம் கிடையாது. சிபிஐ ஆபீசருக்கு எங்க தலைவர் டேட் கொடுத்தாரு படம் நடிக்கிறதுக்கு. 3 படம் 3 ஆபீசருக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள டீல் முடிஞ்சிருச்சு. என்ன சார், உங்க தலைவர் சினிமாவுக்கே நான் முடக்கு போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியால சொன்னாரு. இப்போ திடீர்னு 3 படம் அப்படின்னு சொல்றீங்க. ஹலோ, உங்களுக்கு தெரியாது, எங்க தலைவனோட அந்த சிபிஐ ஆபீசர்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு பணமா கொடுக்க விட்டா தப்பா போயிடும் இல்லையா? டேட்டா கொடுத்தா தப்பு இல்லை இல்லையா? இது டேட்டாவா? ஹலோ, எங்க தலைவர் எல்லா ஆபீசருக்கும் தனியா டேட் கொடுக்க போறாரு, கால் ஷீட் கொடுக்க போறாரு நடிக்கிறதுக்கு. அதத்தான் சொன்னேன். அந்த டேட்டா? அப்புறம் நீங்க டேட் கொடுத்திருக்காருன்னு நான் வேற மாதிரி யோசிச்சேன் சார். ஓ, எங்க தலைவர் வயசுக்கு வந்துட்டாரு, டேட் ஆயிருச்சு, அந்த 3 நாட்களுக்கு பேட் வாங்கணும் அப்படிங்கிற மோகத்துல இருக்கீங்களோ சார்? இப்பவும் நீங்க தப்பா தான் சார் புரிஞ்சுன்னு இருக்கீங்க. இப்பவும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு. ஓ, எங்க அண்ணியும் எங்க தலைவரும் டேட்டிங் அதானே சார்? நான் அது சொல்லவே, அவங்க பர்சனல் லைஃபுக்கு நான் வரல சார். அப்புறம் எதுக்கு என்ன டேட்? நீங்க அதை விடுங்க. படம் நடிக்க போறாரா? 3 கால் ஷீட் கொடுத்தாச்சு. அதுல 2 ஹிந்தி படம். ஓஹோ, தெரியுமா? ஏன் ஒரு படம் என்ன படம்? தமிழ் படம். ஓ, அந்த ஆபீசர் தமிழ் ஆபீசரோ? எஸ். மத்த 2 படமும் ஹிந்தி. அதுல ஒண்ணு ஸ்ட்ரெயிட்டா இங்கிலீஷ் ஹிந்தி எடுக்கலாம். ஹாலிவுட்ல ஆஸ்கார் வாங்கி கொடுக்கறதுக்கு எங்க தலைவனுக்கு அந்த ஆபீசர்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமா, சும்மா நம்ம ரஜினிகாந்த் ஆஸ்கார் ஆடிட்டோரியத்துக்கு போலாம், ஆனா அவார்டு வாங்க முடியாது. ஆனா எங்க தலைவன் அப்படி இல்ல, அவார்டு வாங்கிட்டு வருவார். எந்த கடையில? எந்த கடையிலயா? இல்ல, அவார்டு வாங்கிட்டு வர. ஹலோ, ஆஸ்கார். அதான். ஓ, அவரு ஆஸ்காரோட கடையில வாங்கிட்டு வருவாரா? ஆஸ்காரோட கடையிலயா? இல்ல, என்ன புரியல. எங்க தலைவனை பார்த்தா நடிகை மாதிரியே தெரியலையா? தெரியலையே. அப்ப 33 வருஷமா இந்த கலை தாய்க்கு நடிச்சுட்டு தான் இருந்தது, உண்மையா இருந்ததே இல்ல. நடிச்சுட்டு இருந்தாரு, உண்மையா இல்லையா? வேணாம், சீரியஸா சொல்றேன். வெளியில போய் இப்படி யாராச்சும் சொல்லிடாதீங்க. ஏன், சன்மானம் எதுனா கொடுப்பாங்களா? சன்மானம் கொடுப்பாங்களா? ஹலோ, சம்பவம் பண்ணிடுவாங்க. என்ன நினைச்சீங்க? ஷார்ப்பா இருப்பாங்க தெரியுமா? ஏன், சாணம் பிடிக்கிற மிஷின் வச்சிருப்பாங்களா எல்லாரும்?
சாணம் பிடிக்கிற மிஷின் வச்சிருக்கானுங்களா? ஷார்ப்பா இருப்பாங்க, நீங்க சாணம் பிடிக்கிற மிஷின் வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு விதத்துல நீங்க அஜித் ரசிகரோ? ஏன் சார்? இல்ல, விஜய் ரசிகரை பத்தி பேசினா ஆப்போசிட் அப்படியே பேசுறீங்களே சார். நான் யாரோட ரசிகரும் கிடையாது சார். படம் நல்லா இருந்தா பார்ப்பேன், அவ்வளவுதான். அது யார் படமா இருந்தாலும் சரி. தாய் கிழவி படம் பார்த்துட்டீங்களா? இல்ல, பார்க்கல. அப்ப நல்லா இருந்தா பாப்பேன்னீங்க. டிக்கெட் கிடைக்கல சார். ஓ, டிக்கெட் கிடைக்கல, வாங்கி கொடுத்தா பாக்குறீங்களா? வாங்கி கொடுங்க, போய் பார்க்குறேன். வாங்க, நம்ம 2 பேர் கூட போய் பார்ப்போம். நான் தனியா வரமாட்டேன் சார். நான் தான் கூட வரேனே சார். ஹலோ, ம். நான் ஆம்பளை கூட வரமாட்டேன்னு சொல்றேன். வேற? அதெல்லாம் வேற. ஓ, ஒய்ஃப் கூட போவீங்களோ? அதான் சார். நீங்க என் கூட வரதுக்கு தயாரா இல்ல அப்படின்னும் போது உங்க கூட வேற ஒருத்தர் யார் வருவா? உங்க சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் எல்லாரும் ஒய்ஃபோட தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானுங்களோ? ஆமா சார். எல்லாம் கல்யாணம் ஆனவங்க எல்லாமே ஒய்ஃப் கூட தானே போவாங்க. கல்யாணம் ஆகாத லவர்ஸ் கூட போவாங்க, அவ்வளவுதான். ம், புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். நான் புதுசா கண்டுபிடிக்கல, இயல்பா தானே நடக்குது. வேணாம், இதுக்கு மேல சீரியஸா சொல்றேன். ஒருவேளை சொல்லிட்டு அவங்க வீட்டுல அடிப்பாங்களோ, யாரு கூட சினிமாக்கு போவேன்னு. ஹலோ, வீடு இல்ல, பொண்டாட்டி இல்ல, எதுவும் இல்லாம தன்னன் தனியா ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்க, என்கிட்ட போய் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிய சார். இவ்வளவு சோக கதை உங்களுக்குள்ள இருக்கா சார்? இந்த சோகத்துல எதுவுமே தெரியாத கம்யூனிட்டி பேருங்க. ஆமா, கமெண்ட் போடுறானுங்க மௌனே அப்படின்னு. ஆமா, எனக்கு எவ்வளவு கோவம் வரும் அந்த பத்தினி மௌனங்களை நினைச்சு. கரெக்ட் தான் சார், கரெக்ட். சரிங்க சார். இப்படியெல்லாம் நீங்க வந்து இவ்வளவு சோகத்தை உள்ளடக்கிட்டு ஏன் உங்க தலைவருக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்க? அவரு ஒருத்தர் தான் நம்ம பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணுவார். எப்படி? எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாரு. பரவாயில்ல சார். உங்களுக்கு எல்லாம் செய்யறாரா சார்? கஞ்சன் அப்படின்னு கேள்விப்பட்டோம். பரவாயில்லையே, உங்களுக்கு எல்லாம் செய்யறாரு. ஹலோ, பின்னால பண்ணி கொடுப்பாரு. பின்னால பண்ணி கொடுப்பாரு? பின்னால பண்ணுவாருங்க, ஃபியூச்சர்ல பண்ணுவாரு. நீங்க என்ன நினைச்சீங்க? எல்லாத்தையும் கேள்வி கேட்டுனே இருப்பீங்களா சார்? நீங்க என்ன, நீங்க பின்னால பண்ணுவாருன்னா உங்க பின்னாடி போய் எதுக்கு பண்ணணும்? முன்னாடியே பண்ணலாமே. பின்னாடி போய் பண்ணி யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஃபியூச்சர்ல பண்ணுவார், உங்களுக்கு பெருசா செய்வார் போல இருக்கு. எல்லா அரசியல்வாதி மேலேயும் மக்கள் வைக்கிற நம்பிக்கை பின்னால நமக்கு பண்ணுவாங்கன்னு தான். ஆனா யாரும் பண்ண மாட்டாங்க சார். ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்பாதீங்க, பண்ண மாட்டாங்க. நம்புறது வேஸ்ட். அப்ப என்னத்துக்காக ஓட்டு போடணும்? அது நம்மளுடைய உரிமை. நீங்க ஓட்டு போடலன்னா உங்க உரிமை நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம். இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு என்ன உரிமையை நான் சாதிச்சேன் சார்? அதெல்லாம் யோசிச்சு, நான் வேலை செஞ்சாதானே எனக்கு சாப்பாடு. எவனாவது எனக்கு சாப்பாடு கொடுக்கறானா என்ன? அப்ப நீங்க இந்த தடவை உங்க தலைவர் டிவிக்கு ஓட்டு போடாதீங்க. ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் எலெக்ஷன்லயே நிக்க போறதில்லை. என்ன சார் புதுசா ஒரு புகிர கலப்புறீங்க? எல்லாம் ஏன் ஏன் நிக்க மாட்டேன்? கான்பிடண்டா இருங்க. நான் ஆட்சிக்கு வந்தா சிஎம் வந்துட்டா இதை பண்ற அது பண்ற ஊர் ஊரா வரேன்னாரு. இப்ப நிக்க போறது இல்லையா? ஏங்க, இந்த மக்கள்ல சில நியாயவாதிகள் பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அவர் மேலயா? அவரு மேல இல்ல, தேர்தல் கமிஷன் மேல. என்ன இடையூறா இருக்கிற ஒரு சின்னத்தை ஏன் கொடுத்தீங்க? விசில ஏன் கொடுத்தீங்க? விசில வச்சு அந்த மக்கள் வந்து தங்களோட விசில் ப்ரமோஷனுக்காக அடிக்கிறப்ப எங்களுக்கு காது ஜவ்வு கிளியுதே அப்படின்னு பொதுப்படையான கேஸ போட்டு அந்த சின்னத்தை புடுங்கிட்டாங்க. இப்ப அப்படியா? அந்த சின்னம் போச்சுன்னா எங்க தலைவர் எலெக்ஷன் நின்னு பிரயோஜனம் இல்ல. வேற சின்னம் வாங்கிக்கோங்க. வேற சின்னம் வச்சா கொண்டு போய் சேர்க்க முடியுமா? சேருங்க சார். உங்களுக்கு தான் பிரபலமா இருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லாருமே இருக்கிறாங்க, போய் சேருங்க. என்ன இப்போ? சேர்க்க முடியாது. ஏன்னா அடுத்தாப்புல அவனுங்க கோழி குடுக்கறேன்னு இருக்காங்க. நம்ம கோழி வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தோம்னா பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. ஒழிச்சு வச்சு ஞாபகமா இருக்க மாட்டாங்க மக்கள். சார் கொடுங்க சார், பரவாயில்ல சார். நீங்க கோழி கொடுக்குறதுனால ஒரு வீட்டுல பிரியாணி செய்யறாங்கல்ல, அதான் சாப்பிட்ட நன்றியோட இருப்பான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தமிழன் அப்படி கிடையாது. நன்றி மறந்தவன். புரியுதுங்களா சார்? நன்றிக்கு பேர் போனவங்களே தமிழர்கள் தான் சார். அப்படியா? 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 அதான் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எவ்வளவு நன்றி கெட்ட மக்களா இருந்ததுனாலதான் எல்லாம் எங்க தலைவன் பின்னால வந்து நின்னாங்க, தெரியுதா? ஆமா இல்ல? கரெக்ட்.
எல்லாரும் போயிட்டு திமுக பக்கம் தான் நின்று இருக்கணும். ஏன்னா அவங்க தான் மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க. மறந்துட்டு போயிட்டு விஜய் பக்கத்துல நிக்கிறாங்க. ஹலோ, கரெக்ட். நான் அப்படி சொல்ல வரல. இப்ப நீங்க சொன்னது அதான். அப்படி சொல்ல வரலையா? நீங்க சொன்னதுக்கு அர்த்தம் அதுதான் சார். எல்லா மக்களும் விஜய் பின்னாடி போய் நன்றி கிட்ட போய் நிக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வரா இருந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் நிறைய செஞ்சிருக்கிறாரு. அவர் பக்கம் தானே போய் நிக்கிறேன். ஏன் விஜய் பக்கம் போய் நிக்கிறாங்க? 5000 ரூபாய் கொடுத்தாரு, வாங்கிக்கிறாங்க. மாசம் மாசம் 1000 நான் ரூபாய் ஏதாவது ஒரு மிஸ்மேட்சா சொல்லிட்டேன்னா ம். அதை அழகா திருச்சி சரியா சொல்றது மாதிரி மக்களை ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? நான் மக்களை ஏமாத்துறேனா? ஆ. உண்மையதான் சார் சொன்னேன். நீங்க உண்மை சொல்லி மக்களுக்கு புரியும். ம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க கத்து கொடுத்தாலும் கத்துக்க மாட்டோம்னு இருக்கிறது தமிழ் சமூகம். ம். தெரியுமா? அப்படியா? ம்? நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க? கத்துக்க மாட்டோம். ஆமா, கத்துக்க மாட்டீங்களே. டிவிக்கே பின்னாடி போவாதீங்க, விஜயை நம்பி போவாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு கத்து தரோம், கத்துக்க மாட்டீங்களே. உங்களுக்கு பின்னால வந்து என்ன பிரயோஜனம்? பின்னால என்ன படம்? ஹலோ, உங்க பின்னாலன்னா உங்க திமுக பின்னால வந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனமா? எவ்வளவு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கீங்க. அதான். மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்குறீங்க. இப்ப 5000 ரூபாய் வந்தது. எவ்வளவு நல்ல திட்டங்கள் உங்க பசங்களுக்கு, கல்வி, பொருளாதாரம், சொல்லுங்க. வேலை வாய்ப்பு. ஊர் ஊரா பாலம் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு. மக்கள் பாலம் கட்டி வச்சீங்களே, வண்டி கொடுத்தீங்களா? வண்டிக்கு பெட்ரோல் கொடுக்குறீங்களா? ஒரு இலவும் இல்லையே. நடந்துதானே போறோம் அந்த பாலத்திலையும். சார், அந்த பாலம் இருக்கிறதுனால தான் நீ டிராபிக் எல்லாம் எவ்வளவு கம்மியா இருக்கு. உள்கட்டமைப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இதான். இதுக்குதான் பிஜேபி வந்திருக்குங்க. பிஜேபி வந்திருந்தா மூளைக்கு மூளை அங்கங்க சிலைய திறந்து வச்சு தலைவர்களோட சிலையா இருந்திருக்கும்ல. ஆமா. பாலம் முக்கியமா, சிலை முக்கியமா? உங்களுக்கு சிலை தான் முக்கியம். பாஜக வந்திருந்தா ஹிந்தி பேசியிருப்பாங்க, எல்லாருமே தமிழை மறந்துருப்பாங்க. ஓ, இப்ப மட்டும் தமிழ் பேசுறானோ? வேற வேற எந்த ஊர்ல இருக்கீங்க? ஆனா வேசார்படியில. அதான் அங்க இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் நெஞ்சம் வாழ்றதே அந்த மாதிரி ஏரியாக்குள்ளாரதான். புரியுதுங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், மந்திரிகள், அவங்கள கூப்பிட்டு பேச வேணாம். அவங்க வீட்டுல இத்தனோண்டு ஒண்ணு வளரும்ல, அதுங்கள்ட்ட போய் தமிழ்ல பேசி பாருங்களேன். சரளமா சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு வார்த்தை பதில் சொல்லிருச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சாரி சார், அடிக்க முடியாது. அடிக்க முடியாது? அதான் சார், அடிக்க முடியாது. ஏற்கனவே அடிச்ச மொட்டையில அடிக்க முடியாது சார். ஹலோ, நான் உதாரணத்துக்கு ஒரு போட்டிக்காக சொல்றேன். புரியுதுங்களா? எங்கேயும் தமிழ் கிடையாது. தமிழ் செத்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, இப்ப எல்லாருமே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. வந்திருக்க இந்திக்காரன்ட்ட நம்ம பேசி பழகிறதுக்காக ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கோம். எங்க தலைவரே 30 நாளில் ஹிந்தி படிப்பது எப்படிங்கிற புத்தகத்தை உள்ளார வச்சு சுத்திட்டு இருக்காரு. அதை எவனாவது சொன்னானா? அந்த புக்கோட தான் சிபிஐ விசாரணைக்கு போனாரோ. அப்புறம் அவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேஷன் எப்படி நடந்தது? அப்படின்னு கேட்டதுக்குதான் அவங்க சொல்லிருக்காங்க உங்க கூட படம் பண்ணணும் அப்படின்னு. இந்த இவ்வளவு பெரிய புக்ல இந்த 2 வார்த்தை கத்துக்கினாரா? ஹலோ, புக்க பார்த்து பார்த்து பேசினாரு. என்கிட்ட புக் இல்ல, அதனால நான் சரளமா பேசல. ஓகே 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 சார். தெரியுமா? சரி. ஹம் ஆப்கே இன்கம். என்னது? அம்மா இன்கம் தராங்களா? ஹலோ, ஹிந்தி தெரியாதுல்ல, ஹிந்தில பாட்டுலாம் பாடுவேன் நான். சார், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க சார். அடுத்த லைன் மறந்துடுச்சா? ஹலோ சார், ஹிந்தி தெரியலனா தெரியல ஒத்துங்க சார். என்னையே ஏமாத்துறீங்க, மக்களையும் ஏமாத்துறீங்க, உங்க தலைவரை அப்படிதான் ஏமாத்தினேங்கிறாரு. ஏன் சார் உங்களுக்கு இந்த பொழப்பு? ஏமாத்துனுங்கிற வார்த்தையை என்னோட நிப்பாட்டுங்க. புரியுதுங்களா? என் தலைவனுக்கும் அதை சூட்டாதீங்க. சீரியஸா சொல்றேன். சரி, அப்புறம் வேற மாதிரி நடக்கும். எப்படி சார்? தண்ணியை போட்டு தலைகில நடப்பீங்களோ? தண்ணி போட்டு தலைகில நடப்போமா? இல்ல தடுமாறி தடுமாறி நடப்பீங்களா? ஹலோ, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டா செய்ய வேண்டிய காரியத்தை பையனுங்க பக்காவா செஞ்சுட்டு போயிடுவாங்க. சார், எனக்கு சொல்லுங்க சார். எங்க வீட்டுக்கு தண்ணி வர மாட்டேங்குது,
எனக்கு பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, கேஸ் வர மாட்டேங்குது, நீங்க சொல்லிட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கல ப்ளீஸ் சார். ஹலோ, ம். புரியல. இல்ல சார், சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா தாவேக்காரன் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? சார் நீங்க தான் சார் சொன்னீங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா எல்லா வேலையும் தானா நடக்குனீங்க. எங்க வீட்டுக்கு சொல்லி விட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தான் சொன்னேன். நான் சொல்றது மர்டர் மர்டர் மர்டர். அது என்ன டர்ரு சார்? அது என்ன டர்ரா? ம். ஹலோ, ம். மர்டர்னு ஹிந்தி படம் பார்த்திருக்கீங்களா? தமிழ் படம் ஒன்லி. அதான் பிபாசா பாசு தெரியுமா? தெரியாது. தெரியாது? ம்ஹும். சன்னி லியோன், தெரியாது. மியா கலிஃபா, தெரியாது பூஜ் கலிஃபா. சார். மியா கலிஃபாவே தெரியாதுன்ற, பூஜ் கலிஃபா எப்படி சார் தெரியும்? தெரியாது சார். அதான் ஈரான்ல எவ்வளவு பெரிய போர் நடந்து துபாயில அவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கான். எதுக்கு பக்கத்துல? எது பக்கத்துல? பூஜ் கலிஃபா பக்கத்துல. ஓ சரி. ஆனா அந்த பூஜ் கலிஃபா தெரியலன்னு சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். மியா கலிஃபாவை தெரியலன்னு சொன்னது இருக்க பொய். திமுக காரர்களோட சதி. பொய் பொய் பொய். மியா கலிஃபாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அதுலயும் வந்து நீங்க திமுக சதின்றீங்க. மியா கலிஃபாவுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தமா? ம். ஹலோ, மியா கலிஃபாவை தெரியலேன்னு சொல்றீங்களே, அத சொல்றேன். இந்த தெரியாது தெரியாதுன்னு சொல்றது யார் சொல்லுவா? திமுக காரன் தான் சொல்லுவான். அதுக்கு சொல்றேன். உடனே மியா கலிஃபாவும் திமுகவும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா புரியல. நீங்க உங்களுக்கு எது நடந்தாலும் திமுக திமுக திமுகன்னு அதுலயே இருக்கீங்க. கடைசியில திமுக உங்களை ஜெயிச்சு உங்களுக்கு ஞாபகத்தை போட போறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்க போகுது. ஒரு விஷயம், ஒத்த நாமம் போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? ஏன்? இங்கிட்டும் இங்கிட்டும் போட்டுருவோம். ஜாக்கிரதையா இருக்கு. திமுக வந்து போடும். திமுக போடுமா? ஹலோ, திமுகவுக்கு நாங்க நாமம் போடுவோம்னு சொல்றோம். அவங்க தான் போட மாட்டாங்களா? அவங்க தான் வந்து நாத்திகவாதிகளாச்சு. அவங்க எப்படி நாமத்தை போடுவாங்க? ரொம்ப அறிவாளியா பேசுறீங்களோ? ஆமா சார், பெரியார் கொள்கையை அவங்க கடைபிடிக்கிறாங்க. நீங்க பெரியார் கொள்கையை தலைவரா வச்சிருக்கீங்க, ஆனா பெரியார் கொள்கையை கடைபிடிக்க மாட்டீங்க. பூஜை போடுறீங்க, எல்லாமே நடத்துறீங்க, எல்லாமே பண்றீங்க. வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஒரே ஒரு இடத்துல பிஜேபி ஒரு எம்எல்ஏ எடுத்தாவே அவன் தான் இங்க சிஎம். தெரியுமா? அப்படியா சார்? அப்புறம் எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கிரும். ஓஹோ, அப்படிதான் ஜெயிக்க முடியும் உங்களால? வேற என்ன ஜெயிக்க முடியும்? ஹலோ, ஒரு விஷயம், எல்லாரையும் சாமி கும்பிட வைப்போம். தெரியுமா? ஆமாமா, நீங்க வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் நடத்துறோம். எல்லாரும் சாமிக்காரங்க அப்புறமேல் நான் சாமி கொடுக்க மாட்டேன், எனக்கு சாமியா பிடிக்காது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரையும் கூப்பிட்டு செந்தூர வச்சு நாமத்தை போட்டு பட்டையை போட்டு அமுச்சு விடுவோம். அப்படின்னு நீங்க நினைச்சுதான் இருக்கணும். அப்போ திமுக கட்ஸா நின்னு போராடும். பாப்போம். பார்க்கலாம் சார். நன்றி. பார்க்க தானே போறோம். பார்க்கலாம் சார். நன்றி. பார்ப்போம். நன்றி சொல்லாதீங்க. நன்றியற்ற மனிதர்கள் நீங்களாம். ஆமா, இனிமேல் நன்றினே சொல்லாதீங்க. சரிங்க சார். அப்போ பாய் பாய். சரிங்க சார், பை பையா? நீங்க தான் நன்றி சொல்லணும், நீங்க பாய் பாய் சொல்றேன். ஓகே, டேக் கேர், குட் பை. பாய் பை சொல்லக்கூடாது, குட் பை சொல்லணும், குட் நைட் சொல்லணும். குட் நைட்டா? நம்ம தூங்க போறோம், குட் நைட் சொல்றது. ஹலோ, தூங்கணும். தூக்கம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு முக்கியம். தூங்குறதுக்கு முன்னால யாருக்குமே குட் நைட் சொல்லாட்டினாலும் நமக்கு நாம கையை பார்த்து குட் நைட் சொல்லிக்கணும். தெரியுமா? தெரியாது சார். அப்பதான் நிம்மதியா தூக்கம் வருமா? உங்க தலைவருக்கு மட்டும் யார் குட் நைட் சொன்னாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. போதும் எங்க தலைவரை பத்தி பேசுனது. குட் பை சார்.